எப்படி இருந்தது இந்த ராஜா ராணி டாஸ்க்குன்னு ஒரு குவிக் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ பாய்ஸ் டீமில் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க. என்னை கேட்டால் ராஜா ராஜாவாக அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அவருக்கு இவ்வளோ ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்தோம். அவர் பெருசாக ஒரு எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை. இந்த பக்கம் ராணி சாச்சனா தேவி அவங்க பெருசாக எதுவும் பண்ணாட்டினாலும் அட்லீஸ்ட் 1-2 ப்ரமோவில் வர அளவுக்காவது 4-5 கத்துனாங்க. அவங்க 4-5 தடவை கத்துனால தான் அவங்க ப்ரமோலையாவது வந்தாங்க. பட் ராஜா அந்த மாதிரி கத்தி கூட எதுவுமே பண்ணலை. ரொம்ப சாஃப்டாக தான் அமைதியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தீபக் அண்ட் மஞ்சரி ரொம்ப நல்லா பண்ணாங்க. பட் எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, ஏன் முத்துக்குமரனுக்கு எப்பயுமே எந்த டாஸ்க்லேயுமே ஒரு வெயிட்டான ரோல் பிக் பாஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அவரோட தமிழ் புலமை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவர் ஒரு ராஜாவாவோ ஒரு மந்திரியாவோ ஒரு ராஜகுருவாவோ ஏதாச்சும் ஒரு ரோலாவது கொடுத்துருக்கலாம். ஏன்னா இவங்களும் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. முத்துக்குமரனோட ஐடியா மட்டும்தான் இருக்குமே தவிர முத்துக்குமரனை நம்ம ஃப்ரெண்டில் பார்க்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் அவராவது ஒரு இடத்துல கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக இதை விட நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் புலமை இருக்கிற மஞ்சரிக்கு ஒரு நல்ல வெயிட்டான ரோல், படைத்தளபதி ரோல் கொடுத்துருந்தாங்க. என்னை கேட்டால் மஞ்சரிக்கும் முத்துக்குமரனையும் மோத விட்டுருந்தா நம்ம நல்லா ஒரு அழகான ஒரு தமிழ் வாரே நம்ம பார்த்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படி அவருக்கு ஒரு நல்ல ரோல்? ஒரு PB6 பார்த்தீங்கன்னா அசீம் சீசனில் ஒரு கோர்ட் டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்கும். எல்லாருமே ஒரு லாயராக வாதாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்தா எல்லாரும் பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்ச மாதிரி இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் கொஞ்சம் நல்லாவே விளையாண்டாங்க. தீபக், ராஜகுரு, அப்புறம் இந்த ராயன் எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே பண்ணாங்க. ஜெஃப்ரி, ஸ்பெஷல் மென்ஷன் டு ஜெஃப்ரி. இந்த பக்கம் ஸ்பெஷல் மென்ஷன் டு பவித்ரா சூப்பராக பண்ணாங்க. அவங்க இவ்வளோ முதுகுவலியை வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரோலை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அன்ஷிதா அவங்களுக்கு கொடுத்த குட்டி ரோலை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாங்க. வர்ஷினியை நிறைய பேர் சரியாக பண்ணலன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வர்ஷினியோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ரொம்ப சின்ன ரோலாக இருந்தால் கூட அழகாக அழுதுட்டு க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக தான் பண்ணாங்க. தர்ஷிகா, விஜய் விஷால்லாம் எங்கே இருந்தாங்கன்னே தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ இப்படி தான் இருந்தது ராஜாராணி டாஸ்க். நெக்ஸ்ட்டு வீக்லி டாஸ்க்லேயாவது கொஞ்சம் முத்துக்குமரன், ஏன் அன்ஷிதாக்கு எப்போவுமே பாட்டி ரோல் தானா? பாட்டியோ கிராமத்து பொன் ரோல் தானா? அன்ஷிதாக்கெல்லாம் ஒரு நல்ல ரோல் கொடுக்கக்கூடாதா? எப்போவுமே அவங்க எதுலேயுமே ஷைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எந்த டாஸ்க்குக்குமே அன்ஷிதா போய் நான் பார்த்ததே கிடையாது. இவங்க எல்லாருமே போட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று பிபியாவது இப்போ வர்ஷினிக்கு எப்படி ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸ் ரோல் கொடுத்து வர்ஷினியோட ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் நம்ம பார்த்தோமோ அது மாதிரி எனக்கு ஏதோ இந்த மகாராணி ரோல் அன்ஷிதாக்கு கொடுத்துருந்தா அவங்களோட ஒரு ஹிடன் ஸ்கில்ஸ் வெளியே வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா முத்துக்குமரன் அன்ஷிதாவும் சேர்ந்து பேராக ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட்டு பேர் டான்ஸ் முத்துக்குமரன் பண்ணது. ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக்காவது கொஞ்சமாவது இவங்க இந்த ராஜா அரியணை ஏறினதுக்கு ஒரு முக்கிய காரணம்னா கண்டிப்பாக ஜெஃப்ரி, தீபக், ராயன் அண்ட் முத்துக்குமரன் தான் நான் சொல்லுவேன். நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீக் கொஞ்சமாவது பார்த்து நல்ல ரோல், கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களோட அவங்க ஆக்டிங் திறமை வெளியே காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க பிபி. இதுதான் என்னோட ரிக்வஸ்ட். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.